அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் இன்னும் 4-5 நாள் இருக்கு, பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. இது உங்களுக்கே தெரியும். இப்போ பிரச்சனை என்னென்னா பார்க்கலாங்களா? இந்த ஆர்ஆருக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன நடந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சொல்கிற மாதிரி எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. அது விஜய் ஆட்டத்திலே இல்லை, அது சும்மா. விஜய் கழிச்சு விட்டாச்சு. 6 மணிக்கு மேலே வெளியே வரமாட்டாப்புல, அதனால கழிச்சு விட்டாச்சு. இப்போ ஒரிஜினலாக போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, என்டிகே, நாம் தமிழர், இந்த 3 கட்சிக்கும் தான் போட்டி. இப்போ இதில் ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கு. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, சாதாரண எதிர்ப்பு இல்லை, மிக கடுமையான எதிர்ப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அதனால போற பக்கமெல்லாம் வேட்பாளரையே உள்ள விடாத அளவுக்குலாம் இருக்கு. வேட்பாளர் உள்ள விடாம பிரச்சனையாகி வந்ததெல்லாம் நீங்க செய்தியில பார்த்துருப்பீங்க. நிறைய ஊடகங்கள்ல இவங்க திமுக காரங்க பணம் கொடுத்து அந்த செய்தியெல்லாம் வெளியிடாம மறைச்சிட்டாங்க. தங்களுக்கு சாதகமான செய்தியை வெளியிடுறாங்க, அதிக நேரம் தங்க விளம்பரங்களை பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிப்பு நடத்துறாங்க. எல்லா பக்கமே லயோலா அது இதுன்னு கருத்து கணிப்புலாம் நிறைய வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா திமுக தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதிமுக ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சத்தியமா பொய்யிங்க. இப்போ என்னுடைய கருத்து பிறகு நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேங்க. அதிமுக அநேகமா 130 சீட் 135 சீட் கண்டிப்பா வரலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் எதை வச்சு இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுக கூட்டணி எடுத்துக்கங்க. அதுல கட்சி 26 கட்சி இருக்கலாம், ஆனா ஒற்றுமையா இருக்காங்களா? கிடையவே கிடையாது. திமுக ஒரு பக்கம் இருக்கு, காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம், தேமுதிக ஒரு பக்கம். யாருமே ஒரே மேடையில் ஏறி ஒட்டுக்க பிரச்சாரம் பண்ணி ஒரு பொது மாநாடு மாதிரி நடத்தி எங்காவது பாத்தீங்களா? கிடையவே கிடையாது. ஆளாளுக்கு தனிச்சு போறாங்க. ராகுல் காந்தியாவது ஸ்டாலின் ராகுல் காந்தி ஒரு மேடையில் ஏறி பேசி பாத்தீங்களா? இல்ல. ராகுல் ஏதோ ஒரு 2-3 நாள் ஏதோ வர மாதிரி 10ஆம் தேதி வர மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. அவங்க 3 வேட்பாளர் ஆதரிச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய 3 வேட்பாளர் அவங்கள ஆதரிச்சு பேசுறாரு. இப்போ கேரளாவுக்கு வந்தார், பாண்டிச்சேரிக்கு வந்தார். ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? தமிழ்நாட்டு இஸ்ரேல் இருக்குதா, ஈரான் இருக்குதா, அங்க வெட்டு குத்தலாம் நடக்குது, போர் நடக்குதுங்கிறதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. வரல. அப்போ அவங்க அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பட்டு பிரச்சனை இருக்குது. செல்வ பெருந்தகை கூட இன்னைக்கோட பேட்டி கொடுத்துப்போம், நாம் தமிழர் விமர்சிச்சிருப்போம். நாங்க பேச வேண்டியது வரும், நாங்க 140 வருஷம் பாரம்பரியம் கொண்டாதுங்க. பாலடைஞ்ச கட்டடத்தை தான் அப்படி சொல்லியிருக்காரு. 140 வருஷம் பாலடைஞ்சு போன ஒரு கட்டடம் எல்லாம் இடிஞ்சு போய் குட்டிச்சவரா நிக்குது. அங்க யாருமே இல்லை, கட்சியில யாருமே இல்லை. செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் அவங்களாம் தான் இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டே இவங்க இந்த போடு போடுறாங்க. இவங்களுக்கு திமுக ஒற்றுமை இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. திமுக காரன் காங்கிரஸ் தோக்கடிப்பான், அதுல மாற்றமே கிடையாது. தேமுதிகவுக்கும் காங்கிரஸுக்கு ஒற்றுமை இருக்கா? இல்ல தேமுதிகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒற்றுமை இருக்கா? கிடையாது. இவங்க எல்லாம் சேர்ந்து தேமுதிக தோக்கடிப்பாங்க. ஏன்னா அந்த பிரேமலதா அம்மையார், அதாவது பேடிஎம் அம்மையார் சொல்லுவோம், பேடிஎம்ல தான்பாங்க. அந்த அம்மையாருக்கு ரொம்ப தலகணம் ஜாஸ்தி, அளவு கடந்த தலகணம் ஜாஸ்தி. ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு நினப்பு. திருமாவளவன் மேடையில் அவர் எப்படி அவமானப்படுத்தினாப்புல அப்படிங்கிறது தெரியும். திருமாவளவனுக்கு இது கண்டிப்பா தேவை. அது இது தேமுதிக மட்டும் பண்ணா கூட பரவாயில்ல. தேமுதிக ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்சி. அவங்களும் திருமாவளவன் மதிக்கிறது இல்ல. காங்கிரஸ் கட்சியும் திருமாவளவன் மதிக்கிறது இல்ல. திமுகவும் திருமாவளவன் மதிக்கிறது இல்ல. வேற எந்த கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், எந்த கட்சி தான் திருமாவளவனை மதிக்கிறாங்க சொல்லும் பார்க்கலாம்? ஒருத்தர் யாருமே திருமாவளவனை மதிக்கிறது இல்ல. அப்படி இருந்தா அந்த கூட்டணியில என்னதுக்கு? எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாப்புல. இவ்வளவு ஒரு மட்டரகமா திருமாவுடைய அரசியல் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் தேவைங்களா? யோசிச்சு பாருங்க. சரி, அது விடுங்க, அது துவக்கிற கூட்டணி. அதாவது சல்லியா சதுரடிக்கணும் திமுகவை. தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க அரசியல் பண்றாங்க. இவங்க யாரு? இவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதனால யோசிச்சு பாருங்க. ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது தெலுங்கு கும்பல், திராவிடம்ங்கிற பேரை சொல்லிட்டு இங்க வந்திருக்குது. கர்நாடகாவில் போய் திராவிடம் பேசுங்க, இதெல்லாம் சொல்லி சலிச்சு போச்சு. நீங்களும் கேட்டிருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் இதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுக திருட்டு கும்பலை, தெலுங்கு கும்பலை அடிச்சு நொறுக்கணும். புரியுதுங்களா? ஒரு அம்மன் ஜல்லி ஒரு இடத்துல கூட செய்யக்கூடாது. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் பண்ணிடுறோம். இப்போ நீங்க அதிமுகவும் நாம் தமிழர் தான். இந்த திமுக விட்டுட்டா 2 இருக்கு. இப்ப நான் ஏன் நாம் தமிழருக்கு வாக்கு சேகரிக்கிறேன் சொல்லுங்க நான் சொல்றேன்னா, நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்போ எடப்பாடியார் நல்ல மனசு தான். அதிமுகங்கிறது ஒரு நல்ல கட்சி தான், நான் இல்லைன்னா சொல்லல.
ஆனா பிஜேபியுடைய பின்புலத்துல இருக்குது. பிஜேபி இவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. அது வந்து ஒரு அது எப்படி பாத்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து எல்லா இடங்கள்லயும் பிஜேபி மைண்ட் செட் பண்ணி தான் அவர் வந்து ஆட்சியை நடத்தி ஆகணும். பிஜேபி இல்லாம அவர் ஆட்சி நடத்த போறதில்லை, பிஜேபி கட்டுப்படுத்த அவர் அரசியல நடத்துறாரு. இப்போ அதனால வந்து அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து அவங்களுடைய வேட்பாளரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல தன் கைப்புடியில் வச்சிருப்பாரு. ஆனா எடப்பாடியாரால வந்து வச்சிருக்க முடியாது. அது எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் நினைச்சு பாருங்க, தனிப்பட்ட முறையில் செயல்படுறவங்க. எடப்பாடியார் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்க சவுதி செயல்படுறவங்க. அதுல எஸ்பி வேலுமணி பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், சேர்ந்துட்டாரு. என்னடா இப்படி சொல்ற அப்படிங்காதீங்க, உண்மையிலேயே இப்போல்லாம் அவர் ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்தாரு, ஆர்எஸ்எஸ் சேர்ந்துட்டாருன்னே சொல்லலாம். அது உதாரணமா நீங்க சிவராத்திரி அப்போ ஈசா யோகானந்த மையத்துக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக பிரேமலதாவும் வேலுமணி 2 பேருமே அங்க வந்திருப்பாங்க. அது போட்டோ கூட வந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப பிஜேபி பக்கமா போயிட்டாரு. அவரெல்லாம் பிஜேபின்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்ப அவங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதிமுகவை நீங்க முதல் ஆப்ஷனா தேர்ந்தெடுக்கிறத விட நாம் தமிழர் தேர்ந்தெடுக்கிறது பெட்டர் சாய்ஸ். எல்லா கட்சியுமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி இலவசம் தராங்க. உங்களுக்கு மிக்சி கிரைண்டரு 8000 ரூபாய் பணம், அவங்க 10,000 ரூபாய் பணம், முதியோர் தொகை 2000, இவரு 2000, விஜய் தான் 2500, எல்லாம் கண்ணா பின்னான்னு அடிச்சு விட்டுருக்காங்க. அதை தான் தரேன்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் கல்வி மருத்துவம் இலவசமா தரேன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. சொல்ற ஒரே கட்சி யாரு? நாம் தமிழர் தான். உங்க பிள்ளைக்கு கல்வி, தரமான மருத்துவம், இந்த ரெண்டையுமே இலவசமா தரேன்னு சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் தான். அதுதாங்க தேவை. உங்க பையன் படிச்சு ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணிடுறான்னு வைங்க, அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போது நீங்க 8000 ரூபாய்க்கு போய் இவங்க போய் பிச்சை எடுக்கணும். இவங்க எப்பவுமே இப்படியே வச்சிருக்கிறாங்க. மக்கள் நீங்க இப்படி இருந்தா தான் எனக்கு ஓட்டு போடுவீங்கிறது நல்லா தெரியும். அமைதிப்படையில சத்யராஜ் சொல்லுவாப்புல, அதிகமா செய்யக்கூடாது, இப்படிதான் மக்களுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கணும், இருந்தா தான் நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்க, இல்லைன்னா எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஏழ்மை நிலையிலேயே வச்சிருந்து உங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்துக்கிட்டே வச்சிருந்தா நீங்க எனக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டே இருப்பீங்க, நாங்க உங்க மேல குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதுல இருந்து தவிர்த்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா, நாம் தமிழ் சொல்லும் மாதிரி கல்வி யார் இலவசமா தர்றாங்க? ஏன் அவங்க மட்டும் தர்றாங்க? ஏன் திமுக அதிமுக சொல்ல மறுக்குது? ஏன்னா 2 கட்சியில இருக்கிற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே காலேஜ் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. யாருக்கும் காலேஜ் இல்லை, பள்ளிக்கூடம் ஒருத்தர் சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கு காலேஜ் இருக்குது, அத்தனை பேருக்கு பள்ளிக்கூடம் இருக்குது. அப்புறம் எப்படி அவங்க கல்வி இலவசமா தருவாங்க? தர முடியாது. அதனால சொல்றேன், என்டிகே மட்டும்தான் அதை வந்து இலவசமா அவங்க தைரியமா சொல்றாங்கன்னா, எல்லாமே உங்க வீட்டு பிள்ளை, நம்மள ஒருத்தர் சாதாரணமா இருந்தவங்க தான். திமுகலயே அப்படித்தான், அதிமுகலயே அப்படித்தான். ஆனா அங்க போய் சம்பாரிச்சுக்கிட்டாங்க. இப்பெல்லாம் அவங்க பெரிய வீட்டு பிள்ளை ஆயிட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளை இல்ல, பெரிய வீட்டு பிள்ளை ஆயிட்டாங்க. இப்ப நமக்கு தேவையானா, நமக்கு கல்வியும் மருத்துவத்தையும், தரமான மருத்துவத்தையும் யார் நமக்கு இலவசமா தராங்களோ அவங்க தான் நமக்கு தேவை. கொள்கை கோட்பாடு தமிழ் சிந்தனையோட, தமிழ் தேசியத்துக்கான, நம்ம மண்ணுக்கான அரசியல் பேசக்கூடிய ஒரே நபர் சீமான் மட்டும்தான். அதை நீங்க மனசுல நல்லா வச்சுக்கணும், அதை மனசுல பதிவு பண்ணிக்கங்க. இப்ப எடப்பாடியாராலையுமே தமிழ் தேசியத்துக்காக பண்ண முடியாது. திமுகவும் தமிழ் பேசாது, எந்த காலத்திலும் தமிழ் தேசியத்தை பேசாது. அது திராவிட தேசியம் தான் பேசும். ஏன்னா தமிழ் தேசியம் பேசுறது இவங்க தமிழர்கள் கிடையாது. இதெல்லாம் தெலுங்கு கும்பல், தெலுங்கு வடுக கும்பல். அதனால இவங்க வந்து தமிழ் தேசியம் பேசவே மாட்டாங்க, திராவிடத்தை மட்டும் தான் பேசுவாங்க. இப்போ அதிமுக வந்து பிஜேபி கூட இருக்கிறதுனால அவங்க இந்திய தேசியம் தான் பேசுவாங்க, தவிர தமிழ் தேசியம் பேச மாட்டாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரே நபர் யாரானா, இன்னைக்கு இருக்கிற நமக்கு கிடைச்ச ஒரு நபர் யாரானா, நாம் தமிழர் சீமான் மட்டும்தான். அதே மாதிரி தன்னோட வேட்பாளர் தங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்கிறது யாரானா சீமான் மட்டும்தான். அதிமுக அப்பதான் சொன்னேன், எடப்பாடியாராலையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது, முக ஸ்டாலினாலையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது. பெரிய பெரிய ஆளும் முடியாது, துரைமுருகன், பொன்முடிய இவங்க எல்லாம் வச்சிருக்க முடியாது. சும்மா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே ஒதுங்கிருக்காங்க தானே, அவங்க வாரிசுகள்லாம் களத்துல தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ராசா எப்படி அடிச்சு விட்டாலும் பாத்தீங்களா? அந்த மாதிரி செதறி போய் நம்ம நாட்டை ஆள்றதுக்கு தமிழன் வரட்டும், ஒரு கொள்கைவாதி வரட்டும், அடிப்படையில் மாற்றம் வேணும். அடிப்படையிலேயே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாம் தமிழருக்கு சிந்திச்சு, நீங்க ஒரு கணம் சிந்திச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.